ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறள்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஏரியாவில் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்போ திருக்குறள் பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பற்றியே ஒரு 6 பாட்டாக 7 பாட்டாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குன்றேறி யானைப்போர் கன்றாட்டல் தன்கைத்தன் தொன்றாக செய்வான் வினை. வடிகளில் வந்து கைத்தொன்று என்பதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கைப்பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காத்தா திருநாவுக்கரசு. சரிங்களா? அவருடைய படிப்பு தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நீதி இலக்கியம். இது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு. அதோடைய ஆசிரியர் தான் வந்து காதா திருநாவுக்கரசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறையுடைய பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அறிவில்லாதவருடைய நட்பு. அடுத்து பாருங்கள். உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நட்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன்னனை வந்து இறை என்னும் குறிக்கும் வார்த்தையை வந்து பயன்படுத்தியவர் வந்து திருவள்ளுவர். திருவள்ளுவர் வந்து மன்னரை வந்து எப்படி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இறை. அடுத்து பாருங்கள். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்பம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமூக சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பொருட்பால். அடுத்து பாருங்கள். உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஷ் சிறுகருக்கும் எக்கதனிற் கூறியதில். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, செருணர். அடுத்து பாருங்கள். டேஷ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொல்லல் மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குறிப்பறிந்து. அடுத்து பாருங்கள். சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுப்பான வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பசி பிணி பகை. இது 3மே பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள். இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் டேஷ் பொழுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்கு பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உருசியா நாட்டில் தான் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஈதல் இசைப்பட வாழ்தல். இந்த 2மே. ஸோ அடுத்து பாருங்கள். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். அடுத்து பாருங்கள். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செல்வம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிமு 31. அடுத்து பாருங்கள். விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் படித்த முதல் நூல் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்குறள். அடுத்து பாருங்கள். நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதியவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இழிவாக.
அடுத்து பாருங்கள், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இனிய உளவாக இன்னாத கூறல். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 8. அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கியாப்போ விஸ்வநாதம். அவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வாழற்ற வாழ்வு. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாருன்னா புகழற்ற வாழ்வை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடைநயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடியெழப்பெடைத்தொடை. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கம்பரும் திருவள்ளுவரும் தான் பார்த்திங்கன்னா தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இருவர்கள் வந்து கம்பரும் திருவள்ளுவரும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வரி, அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறத்தலும் ஈதலை போலும். இது வந்து என்ன குறிக்குன்னு பார்த்திங்கன்னா கரத்தல் கனவிலும் தோற்றாதார் மாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இறப்பன் இறப்பாரை எல்லாம். இது வந்து என்ன குறிக்கும்னா இறப்பிற் கரப்பார் இரவமின் என்று. அடுத்து பார்த்திங்கன்னா மக்களே போல்வார் கயவர். மக்களை போன்று தான் வந்து கயவர் இருப்பாங்க, அதுதான் வந்து சொல்ல வராங்க. அவர் என்ன ஒப்பாரி எங்கண்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுடை செல்வர் சிறுதுளி மாறி வர கூர்ந்தனையே துடைத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அறிவாற்றம் காக்கும் கருவி சொல்லும் நூல் வந்து திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும். இது பார்த்திங்கன்னா பெருங்காதை. தீம்பிலி எந்திரம் பருத்தல் வருத்த. இது சொல்கிறது வந்து 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி வந்து ஔவையார். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஊக்கமுடையவன் ஒடுக்கம் பொருதக தக்கதற்கு பெருந்தகைத்து என்னும் குறட்பாவில் வள்ளுவர் எடுத்தாலும் ஓமை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆட்டுக்கடா பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பலகற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரே தான் வந்து பலகற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், தீரா இடும்பை தருவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து பாருங்கள், உலையும் உப்பக்கம் காண்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விடாமுயற்சி உடையோர். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்குது. அது அப்படி பார்த்தா நமக்கு ஒரு 10 வீடியோஸ் பக்கமாக வந்து வரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நல்லா வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பார்ட் 1 வீடியோலாம் 30 கொஷின்ஸ் போதும். திருக்குறள் பற்றி நமக்கு ஒரு 10 வீடியோஸ் வந்து வரும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டாலே போதும். திருக்குறள் பற்றி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.